இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 17ஆம் வசனத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். சிலுவை பற்றிய சரியான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சிலுவை அப்படின்னா நம்முடைய பாவங்களுக்கு அமரிச்சார் அப்படிங்கிற மாத்திரம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சிலுவை அதனால் வருகிற விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம சரியாக அறிந்து கொள்வோம். அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே வர 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 எப்படி நீதிமானுடைய பாதை நடுப்பகல், சொல்லுங்கள், நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரை உதிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது. அது நீதிமானுடைய பாதை. நான் தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன்ல அப்படி நீங்கள் நினைக்கலாம். அப்படி உங்கள் எண்ணத்தில் பிசாசு அப்படிப்பட்ட கலையை போடுவான். நான் சொல்ல, நீங்கள் தவறே செய்தாலும் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? நீதிமான்களாக இருக்கிறீர்கள். அப்போ நான் நீதிமான் அப்படிங்கிற அந்த விசுவாசம் வரும் பொழுது நமக்குள்ள நீதியின் கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாக செய்யணும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜெபம் பண்ணிங்களாம், ஆனால் ஒரு நாள் நடக்காது. என்றைக்கு நான் நீதிமான் எப்படி சொல்கிறார் பாருங்க. ஆபக்குக்கில் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன். கண்ணை மூடிட்டு தூங்கிடக்கூடாது, கேட்கணும். என்ன சொல்லி வசனம் சொல்லுது? ஆபக்குக்கு 2 நாளில் விசுவாசிக்கிறவன் நேர்மையாளனாக இருப்பான், விசுவாசியாதவன் நேர்மையற்றவனாக இருப்பான் அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாரு? நம்ம பைபிள் எப்படி இருக்குது? விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான், ஏனால் அவன் ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல அப்படிங்கிறார். அது கேத்தலிக் பைபிள் எப்படி போட்டிருக்கு? விசுவாச நேர்மையாளன் விசுவாசத்தினாலே வாழ்வான், விசுவாசியாதவன் நேர்மையற்றவனாக இருப்பான் அப்படி. அப்போ நான் நீதிமான் அப்படிங்கிற அந்த விசுவாசம், அந்த விதை இலவசமாய் கிருபையினால், சொல்லுங்க, இலவசமாய் கிருபையினால் இயேசு கிறிஸ்துவில் உண்டான எல்லா பின்னால் நீதிமான் இயேசு மீட்பினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, இலவசமாய் கிருபையினால் இயேசு கிறிஸ்துவில் உண்டான மீட்பினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் விளந்துருச்சு அப்படின்னா எனக்குள்ள நீதியின் கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய நிறையான கேட்டோம். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே நடக்கவே மாட்டான். ஒரு எல்லா பேரும் கீழே விழுந்துருவோம். அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த விசுவாசம். அப்போ சிலுவையில் கடவுள் நமக்கு எவ்வளோ பெரிய காரியங்களை செய்து முடித்திருக்கிறார், நமக்கு எப்படிப்பட்ட மேன்மையை இந்த சிலுவை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த அதிகாரத்தில் அவர் பேசிக்கிட்டே வர்றார். அதில் ஒவ்வொரு வருஷமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. முதலாவது 17 வசனத்தை வாசியுங்கள். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. யாரு? பவுல் இப்ப சொல்லிட்டு வர்றார் ஒரு காரியத்தை. அப்படி சொல்லிட்டு வரும்போது இப்போ ஞானஸ்தானத்தை பற்றி பேசிட்டு வர்றார். நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன், மற்ற யாருக்கு நான் கொடுக்கல அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது தான் இந்த இடத்துல சொல்ல எதற்காக கடவுள் என்னை அழைத்தார் அப்படிங்கிறத இங்கே கோட் பண்ணுறார். 1, ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து அனுப்பவில்லை, நற்செய்தியை அறிவிப்பதற்கே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் நற்செய்தியை அறிவிக்கலாகாது. மனித ஞானம் அப்படின்னா இந்த உலக மனிதனுடைய ஞானத்தினால் உண்டாகிற சொற்களினால் கிறிஸ்துவ பற்றி நற்செய்தி என்ன செய்ய முடியாது? அறிவிக்க இயலாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும் அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கிறிஸ்துவின் சிலுவை, அவர் சிலுவையிலே பட்ட பாடுகள், அடைந்த ஆக்கினைகள், அடைந்த முகாந்தரங்கள், சிலுவையை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த அந்த நல்ல வாழ்வு வீணாய் போயிடக்கூடாது அப்படிங்கிறார். ஏன் வீணா போகுது அப்படின்னா மனுஷ ஞானத்தினால் போதிக்கிறது. அதனால நீங்க நிறைய கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கமே உள்ள அப்படி என்ன அப்படின்னா அந்த காமெடியா சிரிச்சு பேசி ஏதாவது 2 அம்புலி மாமா கதையை சொன்னா சிரிச்சுட்டே இருப்பான். அப்ப இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நேரம் இருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் பலன் கிடையாது. ஆனால் எது நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வர அப்படின்னா சாதுரிய மனுஷ ஞானத்தினால் போதிக்காமல், அப்படி மனுஷ ஞானத்தினால் போதிப்போம் அப்படின்னா சிலுவை பற்றி இந்த காரியங்கள்ல வீணாய் போயிடும் அப்படிங்கிறான். அப்போ இந்த மனிதனுக்குள்ள ஒரு பாறை என்ன அப்படின்னா சிலுவையிலே பாருங்களேன், பெற்றோர்களுக்குள்ளே நாம் கஷ்டப்பட்டு உழைச்சா நம்ம பிள்ளையை நல்லா வாழ வைக்கலாம், குடும்பத்தை வாழ ஒரு பாறை, ஒரு எண்ணம் இருக்கு. எதுக்காக நீங்கள் உழைக்கிறீங்க? அப்படி நீங்கள் வாழ்றதுக்கா இல்லை, நம்ம பிள்ளைகள் வாழ்றதுக்கா, சந்ததியில் வாழ்றதுக்கா. சிலவங்க சொல்லுவாங்க, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, படக்கூடாதுப்பா அப்படின்பா.
என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல தான் கடவுள் பட்ட பாடுகள், அவர் சிலுவையில் அடைந்த ஆக்கினைகள், முகாந்தரங்கள், அவர் சிலுவையில் சகித்த வேதனைகள், துன்பங்கள், இதெல்லாம் வீணாய் போகக்கூடாது அப்படிங்கிறது பவுலுக்குள்ள ஒரு பெரிய பாரம் பாருங்க. ரோமர்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:1. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமும். சொல்ல பாருங்க, இவருக்கு எந்த அளவுக்கு இந்த பாரம் இருக்கு அப்படின்னா, இந்த சிலுவை குறித்தான காரியங்களை சரியா அறிஞ்சதுனால இந்த மனிதனுடைய ஏக்கம் என்ன அப்படின்னா, ஒரு புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த மனுஷனுக்கு இல்லை, இந்த சிலுவையை பற்றிய காரியங்களை என் ஜனங்கள் அறியணும். எப்படி சொல்ல பாருங்க, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. என் முழு விருப்பம் என்ன அப்படின்னா, இந்த சுவிசேஷத்தை என் ஜனங்கள் அறியணும் அப்படிங்கிறார். அப்ப அந்த அளவுக்கு இந்த சுவிசேஷம் என்ன செய்யுது, மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அந்த சிலுவை ஒவ்வொருடைய வாழ்க்கை மாற்றும், பிரகாசிக்க பண்ணும் அப்படிங்கிற இந்த அறிவு, புரிந்து கொள்ளுதல், உணர்வு அவனுக்குள்ள இருந்ததுனால அந்த மனுஷனுக்குள்ள பெரிய பாரம் என்ன அப்படின்னா, இந்த சிலுவை பற்றிய காரியங்கள் எல்லாம் வீணாகிடக்கூடாது அப்படிங்கிறான். இதை ஜனங்கள் அறிய வேண்டிய விதத்தில் அறியணும். அதுக்காக நான் மனுஷ ஞானத்தில் போதிக்காம கடவுளுடைய ஞானத்தில் போதிக்கிறேன் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். அப்போ இவருடைய என்ன அப்படின்னா, இந்த சுவிசேஷ நற்செய்தி நான் வீணாகி போயிடக்கூடாது. அதனால் பவுலுக்கு கொலசீர்கள் சொல்கிறாரு, நான் உங்களை நல்லா தானே அஸ்திவாரம் போட்டிருந்தேன், நீங்கள் கிறிஸ்துவை விட்டு இப்படி பின்வாங்கி போட்டீங்களே, நீங்கள் இத்தனை புத்தியினரா அப்படிங்கிறார். சுவிசேஷத்தை அவர் அறிவித்த சுவிசேஷம் வேற, இப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்கிற காரியங்கள் வேற. அப்போ ஏன் இப்படி செஞ்சீங்க, நீங்கள் எல்லாம் வீணாக போயிடுச்சே அப்படிங்கிறார். அப்போ இந்த மனிதனுக்குள்ள ஒரு பாரம் என்ன அப்படின்னா, சுவிசேஷத்தினுடைய சத்தியத்தை மக்கள் அறிய வேண்டிய விதத்தில் அறியணும். அதனால் என்ன உண்டாகும், எல்லாரும் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் வீணாய் போயிடக்கூடாது அப்படிங்கிறத அதில் கோட் பண்ணுறார். அப்படி சொல்லிட்டு வீணாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த சிலுவை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்ல பாருங்க. 18ஆம் வசனத்தை வாசிங்களேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இப்ப என்ன ரட்சிக்க எப்படி சொல்ற பாருங்களேன். சிலுவை பற்றி கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம் அப்படின்னா எப்படி, யார் கெட்டு போவா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. T4T டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஆங்கில வேதாந்தத்தில் எப்படி இது மொழியாக்கம் பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த செய்தியை நம்பாததால், எதை, சிலுவை பற்றிய நற்செய்தியை, சிலுவை பற்றிய உபதேசத்தை நம்பாததால் ஆன்மீக ரீதியில் அழிந்து வருபவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்ட போது என்ன சாதித்தார் என்பது பற்றிய செய்தி முட்டாள்தனமானது என்று கருதுகிறார்கள் அப்படிங்கிறார். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமா இருக்கு அப்படின்னா, இவர் சிலுவையில மரிச்சதுனால இவர் என்னத்தை சாதிச்சிட்டாரு, இவர் கடவுளா இருந்து ஏன் போய் மரிக்கணும் அப்படிங்கிறத இதை நம்பாத மனிதன் அழிந்து வருவார்களாம். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது என்ன சாதித்தார் என்பது பற்றி செய்தி முட்டாள்தனமானது. இப்ப இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்னு சொல்லும் பொழுது அது முட்டாள்தனம். எப்படி அவர் மரிச்சனால இவர் எப்படி மீட்டு விடுவான், எப்படி கேள்வி கேட்பான் பாருங்க. நான் போய் ஒருத்தர் போய் சுவிசேஷம் சொன்னேன். அவர் சொன்னார், இயேசு கடவுளானால் ஏன்டா சிலுவையில் மரிக்கணும்னு கேட்டார். எனக்கு சொல்ல தெரியல. அப்போ அந்த சாமியை பாரு, இந்த சாமியை பாரு, இதை பாரு, அதை பாரு, அதை பாரு, இதை பாரு அப்படின்னாரு. அப்போ இவர் கடவுளானால் ஏன் சிலுவையில் மரிக்கணும்? அப்போ இந்த செய்தியை உலகம் எப்படி நம்பது? முட்டாள்தனமானது. ஏன் கடவுள் போய் சாகணும்? அவர் அப்படியே இறங்கி எப்படி நம்ம பாப்போம் சினிமா படத்தில், விட்டாலச்சேர் படத்தில் பார்த்தீங்கன்னா டொம்முன்னு குதிச்சு கதவு திறந்து விடுவாங்க. அந்த மாதிரி செய்ய வேண்டியதானே. இதெல்லாம் மனுஷருடைய ஞானத்தில் வர்றது. அப்போ இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவர் சிலுவையில் அறையப்பட்டவர் என்ன சிலுவை ஏன் அறையப்பட்ட என்னத்தை சாதிச்சிட்டாரு அப்படிங்கிறது அதெல்லாம் முட்டாள்தனமானது என கருதுகிறார்கள். ஆனால் அந்த செய்தியை நம்புவதால் ஆன்மீக ரீதியில் ரட்சிக்கப்படும் நமக்கு, ஆமேன், நம்மை ரட்சிக்க கடவுள் வல்லமையுடன் செயல்படுகிறார் என்பதை இது நிரூபிக்கிறது. அப்படியே என்ன ரட்சிக்கப்படும் நமக்கு தேவபலன் அப்படின்னா, அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை
என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாருங்கிற செய்தி. எப்படி அவர் மரித்தாரு, நான் எப்படி மரித்தேன், அவர் என்ன பண்ணாரு, எனக்கு என்ன நன்மை, இதையெல்லாம் அறிய 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 ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு, அவங்களுக்கு அல்ல, மீட்கப்பட்டிருக்க நமக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகம் ஏற்கனவே நாம் இந்த சத்தியத்தை அறியாதனால இந்த உலகத்தில் பெரிய பாதிப்பு, நஷ்டங்கள், வாழ்க்கையில் எல்லா காரியங்களை சந்தித்தோம். வாழ்க்கையில் துக்கம், துயரம், வேதனை, சஞ்சலம், தவிப்பு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உண்டாகிட்டே இருந்துச்சு. இந்த உலகம் மனிதனை அடிமைப்படுத்தியே வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் இருந்து இந்த சுவிசேஷம், சிலுவை பற்றிய உபதேசத்தை கேட்க 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 அது என்ன செய்யுது, அது நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பலவீனத்திலிருந்தும், எல்லா உலக காரியங்கள் இருந்தும், இந்த உலகத்தில் மனுஷன் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கணும், அது எல்லாவற்றிலிருந்தும் நம்ம என்ன செய்கிறது, ரட்சிப்பதற்கு தேவ வல்லமையாக இருக்கிறது. அப்படிங்கிற அந்த வல்லமைங்கிற இடத்துல டுனாமிஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை. அப்படின்னா வெடித்து சிதறுகிற வல்லமை. அப்படின்னா ஒரு ஏழையா இருக்கிற மனிதனை, தரித்திரத்தில் இருக்கிற மனிதனை ஐஸ்வர்யவானை மாற்றுகிறது சுவிசேஷம். பாவியா இருக்கிற மனிதனை மீட்டு பரலோகவாசியை மாற்றுகிறது சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் நம்மளை நீதிமான்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சுதந்திரவாளிகள், நம்மெல்லாம் வியாதியிலிருந்து எப்படி விடுதலை ஆக்கணும், மரணம் எப்படி நம்மளை ஆள முடியாது, இதையெல்லாம் எது போதிக்கிறது, இந்த சிலுவை பற்றிய உபதேசம் போதிக்கிறது. அப்ப சிலுவை பற்றிய உபதேசத்தை ரட்சிக்கப்படுகிற நமக்கு என்ன செய்யணும், அது தேவ வல்லமையா இருக்குது. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பலவீனத்திலிருந்தும், எல்லா நெருக்கத்திலிருந்தும், எல்லா போராட்டத்திலிருந்தும் விடுவிக்க எது வல்லது. இன்னைக்கு மக்கள் இதை விட்டுட்டு நெருக்கத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே என்ன சொல்லியிருக்கு பார்க்கணும் நம்ம. அப்போ வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னை எப்படியெல்லாம் வாழ்க்கையில் என்னை சிலுவை எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத அறிய 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 அது என்ன செய்யுது, நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ வல்லமையாக இருக்கிறது. எந்த பகுதியில் பாதிக்கப்படுறோமோ அந்த பகுதியிலிருந்து அந்த சுவிசேஷம் நம்மளை விடுதலை ஆக்கி அப்போ தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. அப்படி அப்போ சிலுவை பற்றிய உபதேசத்தை கேட்க 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 அது என்ன ஆகுது, நமக்குள்ள தேவனுடைய வல்லமை நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகள், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பலவீனங்கள், விட முடியாத பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அது என்ன செய்யுது, நம்மளை விடுவிக்கிற தேவ வல்லமையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள சில மனிதர்கள் சில பகுதியில் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நரகமாக மாறிடுது. ஆனால் அதிலிருந்துலாம் விடுவிக்கிறது எது அப்படின்னா சிலுவை பற்றிய உபதேசம் அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் எதை கேட்கணும், இந்த சிலுவையினால் உண்டான மேன்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா மடமையாக தோன்றுமா, ஏன் கடவுள் சிலுவையில் மறைக்கணும், இதனால் என்ன நமக்கு அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சு அப்படி தான் அவங்க பார்க்கறதுனால அவங்களுக்கு அது எப்படி தெரியும், மடமையாக தோணும். கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, மடமையாக இருக்கு. அப்படி ரட்சிக்கப்பட நமக்கும் அது எப்படி இருக்கான், தேவ சொல்லுங்க சிலுவை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற எனக்கு தேவ பலனாக இருக்கிறது. சொல்லுங்க சிலுவை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற எனக்கு தேவ பலனாக இருக்கிறது. ஆமாம், இப்போ நீங்கள் வியாதியாக வந்துருச்சு, எண்ணெயை போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், இந்த வியாதியை எப்படி இயேசு சுமந்தார், எப்படி வியாதி என்னை நீக்கினார் அப்படிங்கிற போதனையை நீங்கள் கேட்கணும். வார்த்தையை நீங்கள் பேசணும், வார்த்தையை நீங்கள் கேட்கணும். அது என்ன செய்யும், உள்ள போய் வல்லமையாக செயல்படும். எப்படி மாத்திரையை போட்டவொன்னு மருந்தை போட்டவுடனே அது வேலை செய்யும், அதே போல் வார்த்தை உங்களை அற்புதமாக சைடு எஃபெக்டாக இருக்காதுங்க, அற்புதமாக உங்களை சுகமாக்கக்கூடியது கடவுளுடைய வார்த்தை. ஏன் என் நோய்களை சிலுவையில் சுமந்தார், உலகத்தில் சொன்ன அது எப்படி சுமந்தாரு, அது எப்படி சாத்தியமாக அப்படின்பா. ஆனால் இவர் சொன்னதான், என் நோய்களை சுமந்தார், என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், என் துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார் அப்படின்னா எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார் அப்படின்னார். அப்போ இங்கே சொல்லும்போது சொல்றாரு தேவபலனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 19 வசனத்தை வாசிங்க. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து, நல்லா கவனிங்களேன், ஞானிகளுடைய எந்தபடி அப்படின்னா மேலே சொல்லப்பட்ட 18ஆம் வசனத்தின்படி. இவர் கடவுளானால் ஏன் சிலுவையில் மறிக்கணும், அதை மறிச்சதுனால அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது பைத்தியமாக இருக்கும், மடமையாக இருக்கும். ஆனால் அதை விசுவாசிக்கிற நமக்கு தேவபலனாய் மாறுகிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது. எங்கே எழுதி இருக்கு? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11 வசனத்துக்கு போங்களேன்.
ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல தரிசனம் எல்லாம் முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனத்தை போல இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, வாசிக்கிறவனுக்கு ஒருவனை கொடுத்தால், நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். நல்லா கவனிங்க. இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த தரிசனம் அப்படின்னா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் முத்திரையிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா, கடவுள் இதை முத்திரை போட்டிருக்காங்க. இதோட ரகசியங்களை எவனாலே பார்க்கவே முடியாது. இதை சொன்னவர் அவரு, இதை முத்திரை போட்டவர் அவரு. அதனால வாசிக்க தெரிஞ்சவன்கிட்ட கொடுத்தா, இது எனக்கு தெரியாது, ஒன்று புரியல, இது முத்திரை போடப்பட்டிருக்கு அப்படின்பானா. வாசிக்க தெரிஞ்சவன்கிட்ட கொடுத்தா அவன் அப்படி சொல்லுவான். வாசிக்க தெரியாதவன்கிட்ட கொடுத்தா எனக்கு வாசிக்க தெரியாது அப்படின்பா. அப்படி சொல்லிட்டு ஒரு 13-14 வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். உதடுகளால் கலம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. 14 ஆதலால் இதோ நான் அற்புதமும் இப்ப சொல்றாரு. ஆச்சரியமுமான இப்ப உலகம் அவன் ஞானத்தில் கடவுளை தேடி பார்க்குது. இந்த புத்தகத்தை பத்தி தெரியல. இப்ப என்ன செய்யறாரு? ஆதலால் அப்ப என்ன சொல்ல போறாரா? நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயங்களை செய்வேன். எங்க? சிலுவையில் எவனாலையும் புரிந்து கொள்ள முடியாத, எவனாலையும் நம்ப முடியாத ஒரு செயல்களை அற்புதமும் அதிசயமான, எப்படி சொல்றாரு? அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயங்களை செய்வேன் அப்படிங்கிறார். என்ன செய்ய போறாரு? அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் இங்க சொல்றாரு, எழுதி இருக்கிறது. என்ன ஞானிகளுடைய ஞானம் கெட்டு பாருங்களேன். நீங்க போய் டாக்டர்கிட்ட போய் நான் கத்துற நம்புறையா, அவர் தலைமுறை சுகமான அப்படின்னா நீங்க எப்படித்தான் சொல்லுவீங்க அப்படின்பா. ஏன்னா அவருக்கு இதெல்லாம் என்ன செய்யாது, புரியாது. அவருக்கு தெரிஞ்செல்லாம் ஊசி மாத்திரை சொல்லிக் கொடுத்த காரியங்கள் தான் தெரியும். இதை பாருங்களேன், ஒன்று வர சரியாக்கலான்னு சொன்னால் உள்ளே எடுப்பான். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு நம்ம அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம், இவ்வளோ செலவாகும் எல்லாம். இப்போ போன உடனே வியாதியை கண்டுபிடிக்கிற முன்னாடி டோட்டலாக போட்டுருவான் இவ்வளோ அமௌண்ட்டு, 3 lakhs ஆகும் அப்படின்பாங்க. அது மட்டுமாக அப்போ ஒரு ஆப்ரேஷன் போனீங்கன்னா இவ்வளோது அப்படின்பான். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் எழுதி கொடுப்பாங்க பாருங்க, அது வாங்கி தட்டில் கொண்டு வரும் பாருங்க, அது ஒரு பெரிய அமௌண்ட்டு வரும். கடைசியாக வரும் ஒரு பெரிய இதை போடுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் இதை போய் நீங்கள் போய் நான் ஆண்டவரை நம்புகிறேன் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, புரியாது. அப்போ அப்படி தான் அதனால சொல்கிறாரு, அற்புதம் ஆச்சரியமான பிரகாரமாய் இந்த ஜனங்களுக்கு அதிசயங்களை செய்வேன். அவருடைய ஞானிகளுடைய ஞானம் கெட்டு அவருடைய விவேகளுடைய விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நிறைய ஞானிகள் கல்விமான்கள் அவனுடைய அறிவை வைத்து அவன் வாழ நினைக்கிறான். அதெல்லாம் என்ன செய்யுமா, கெட்டு போகும் அப்படிங்கிற. இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி பாருங்க, சில ஐரோப்பா நாடுகளில் போய் சுவிசேஷம் சொல்கிறாங்க. அங்கே அவங்க எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு. அதனால் என்ன செய்கிறான், இதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறான். ஆண்டவன் உன் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார் அப்படின்னா அவன் சொல்கிறான் நான் சந்தோஷமாக இருக்கேன், என்ன துக்கம் அப்படின்பான். ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணுறது கிடையாது, புள்ள கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் அவன் ஒரு நெருக்கோட்டில் வரும்போது அவனுக்கு அடிக்கும். இப்போ என்ன செய்யாது, ஒன்றுமே தெரியும். ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், கல்யாணம் பண்ணவே இருக்கிறான், என் வயசுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருப்பான். அவன் சொல்கிறான் நான் ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ ஹாப்பியாக இருக்கும், ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது பிரச்சனை வரும். அப்போ அவங்களுக்கு என்ன சகல வசதி இருக்குது, வேலை பார்க்கட்டாலும் சம்பளம் வருது, சில இடத்துல பணம் எல்லா வசதி இருக்குது என்ன. ஆனால் இப்போ இதனால் என்ன ஆகுது, எங்களுக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறான். இதனால் இது எனக்கு சந்தோஷம் தரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறதுனால சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்றதில்லை. அப்போ என்ன ஆகுது, அவன் தன் ஞானத்தை கொண்டு தன்னுடைய திறமையை கொண்டு தன்னுடைய வசதி வாய்ப்புகளை கொண்டு எனக்கு எல்லாம் இருக்குது, நான் ஏன் கவலைப்படணும், எனக்கு பணம் இருக்குது, எனக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கு, நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்த காரியங்களை அவன் பெருசாக பார்க்கறதுனால ஆண்டு சொல்கிறாரு அவருடைய விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் ஒரு நாள் அவனுடைய ஞானம் அவனுடைய விவேகம் அவனுடைய அறிவு எல்லாம் மறைஞ்சு போகிற மாதிரி நான் ஒன்று செய்ய போகிறேன் அப்படிங்கிறார். அதைத்தான் இங்கே பவுல் கோட் பண்ணுறார். அப்போ எந்தபடி அப்படின்னா சொல்கிறாரு, அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்திசாலுடைய புத்தி அவமாக்கும் என்று எழுதி இருக்கிறது அப்படிங்கிறத ஏசாயாவில் சொல்லப்பட்ட இந்த வசனத்தை கோட் பண்ணி சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு வரும் பொழுது 20 வசனத்தை வாசிங்களேன். ஞானி எங்கே, ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் இவ கேட்கிறாரு, ஞானிகள் எங்கே, வேத பாரகன் அப்படின்னா வேதத்தை அறிந்த வல்லுநர்கள் எங்கே, எங்கடா போயிட்டீங்க கேட்கிறார். அடுத்து இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரிகள் எங்கே,
இவ்வுலகத்தின் ஞானத்தை, இவரெல்லாம் யார் அப்படின்னா உலக ஞானத்தை கொண்டவர்கள். இப்ப இவங்கெல்லாம் இங்க போனாங்க அப்படி கேட்டு சொல்றாரு, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா அப்படிங்கிறார். அப்ப இவெல்லாம் உலக ஞானத்தை கொண்டு வெற்றியை வாழ நினைக்கிறான். ஆனா இந்த காரியத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அப்படி எப்படி பைத்தியமாக்குனாரு அப்படின்னு அடுத்த வசனத்தை வாசிங்க. எப்படி நல்ல குறைங்க. முதல்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஞானிகளுடைய ஞானத்தையும் வேதபாகருடைய ஞானத்தையும் பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரிகளுடைய ஞானத்தையும் கர்த்தர் எப்படி பைத்தியமாக்கினார் அப்படிங்கிறத 21 சொல்றார். வாசிக்கலாம். எப்படி எனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இப்ப எப்படி எனில், எப்படி ஞானிகள் தர்க்க சாஸ்திரிகள் வேதமாதகர்கள் இவருடைய ஞானத்தை எல்லாம் பைத்தியமாக்குனாரு அப்படிங்கிறத இங்க சொல்றார். என்ன சொல்ல வர்றாரு? தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமான சுய ஞானத்தினால தேவனை அறியாதிருக்கையில். அது என்ன தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலக ஞானம் அப்படின்னு நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். சொல்லுங்க, கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. இப்ப எந்த ஞானத்தினால் கடவுளை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, அவர் கொடுக்கிற ஞானத்தினால தான் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். உலக ஞானத்தில் என்ன செய்ய முடியாது, கடவுளை அறிந்து கொள்ள முடியும். எப்படி அப்படின்னா பாருங்க, இப்ப பேதுரு வர 11ஆம் அதிகாரம் வரும் பொழுது என்னை யாருப்பா எப்படிப்பான்னு கேட்டு வர்றாரு. அவர் சொல்றாரு 11:25 வாசிங்களா. மத்தேயு 11:25. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, என்னை குறித்த காரியங்களை, உம்மை குறித்த காரியங்களை எப்படி சொல்றாரு? ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மத்தேயு 16 போனீங்கன்னா அங்கே சொல்றாரு, பேதுரு மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தல, பிதா உனக்கு என்னை வெளிப்படுத்தினார். அப்ப தேவன் தம்முடைய ஞானத்தை கொண்டு அவரை அறிந்து கொள்ள அவர் நமக்கு உதவி செய்கிறார். இப்ப நம்முடைய ஞானத்தில் போனோம் அப்படின்னா நமக்கு சிலுவை பற்றி உபதேசம் எப்படி தெரியும்? பைத்தியமா தெரியும். அது நிறைய கிறிஸ்தவர்கள், ஆமாம் உலகத்துல தானே இருக்கிறோம், அது எப்படி வியாதி வரத்தானே செய்யும் அப்படிங்கிறான். இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆமாம் பஞ்சம் வந்தால் எல்லாருக்கும் தானே வரும் அப்படிங்கிறான். ஆனால் பைபிளில் பஞ்சம் வந்திருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பஞ்சத்தில் அடிபட்டானா இல்லை. புதிய ஏற்பாட்டில் வரும்போது பஞ்சம் வந்திருக்கு. பஞ்சம் வரும்போது அங்கே உள்ள சேகரித்து இங்கே கொடுக்க, இங்கே ஒரு சேகரித்து அங்கே கொடுக்குறான். கர்த்தர் இந்த பஞ்சத்தின் நடுவில் ஜனத்தை என்ன செய்கிறாரு? போதிக்கிறான். நிறைய பேருக்கு அங்கே திருச்சியில் பஞ்சம் ஏற்பட்டுச்சுல, ஆபிரகாம் நாட்களில் பஞ்சம் வந்துச்சுல, ஈசாக்கு நாட்களில் பஞ்சம் வந்துச்சுல. இல்லை, தேசத்தில் உலகத்தில் பஞ்சம் வரலாம், ஆனால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பஞ்சம் வந்துச்சு ஆனால் கிடையாது. அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் ஏற்க மறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி அதை அறியல. அதனால உலகம் ஒன்று வந்தா மழைன்னா எல்லாருக்கும் மழை இல்லாம தான் போங்க. அங்கே மழை இல்லாட்டாலும் பரவாயில்ல, மழை இல்லை. வேற சொல்லுது, பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதைத்தா. பஞ்சம் எதனால வருது? மழை இல்லாட்டினா விவசாயம் வர, விவசாயம் இல்லைன்னா பஞ்சம் வருது, சாப்பாட்டுக்கு இல்லை. இப்போ அந்த காலகட்டங்களிலே கடவுளுடைய வார்த்தையை நம்பி அவன் சொன்னாரு, நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்க வேண்டாம். இப்போ அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பஞ்ச காலத்தில் விதைக்கிறான். எல்லாரும் இருக்கிறத வச்சு சிக்கனமா சாப்பிட நினைப்போம். ஆனால் அவன் அப்படி இல்லை. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இருக்கிறத கொண்டு விதைக்க ஆரம்பிக்கிறான். விதைக்கிறவனுடைய விளைவு என்ன? 100 மடங்கு அறுவடையை பார்க்குறான். அப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா கடவுள் ஞானத்தினால தான் அவருடைய காரியங்களை அறிய முடியும். அப்போ என்ன சொல்ல வராரு? கடவுள் ஞானத்தால் அவர் அறிந்து கொள்ள முடியும். ஆதலால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டவரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். இந்த கிறிஸ்தவ பிரசங்கம் உலகத்தை எப்படி தெரியும் அப்படின்னா மடமையா தோன்றுமா? இப்ப மடமை என்று கருதப்படும் நற்செய்தியை பற்றிய பறைசாற்றுவதன் வழியாக, நற்செய்தியை பறைசாற்றுவதன் வழியாக, நற்செய்தியை கேட்பதன் வழியாக நம்பிக்கை கொண்டவரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையிலிருந்தும் மீட்பு எங்கே வருது அப்படின்னா இந்த காரியத்தை
ஆமை உலகம் மடமையா கருது. ஆனா அந்த நற்செய்தியை நாம் கேட்க 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 அதில் நாம் நம்பிக்கையை கொள்ள 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 அதை நாம் அறிய விசுவாசிக்க விசுவாசிக்க அது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யறது? ஒரு பெரிய மீட்பை கொண்டு வருகிறது. நம்முடைய தரித்திரம், நம்முடைய ஏழ்மை, நம்முடைய வறுமை, நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து எது மாற்றுது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றிய சிலுவையை பற்றிய நல்ல செய்தியை கேட்க கேட்க கேட்க. அப்போ உலகத்துக்கு நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் ஏசு சோமாக்குவார் சோமாக்குனார் சொல்கிறாங்க. ஆனால் மாத்திரையோடையே காலம் கடத்திக்கிட்டு இருப்பான். நான் சொல்கிறேன், இருந்தால் போடுங்க. அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. அதை விசுவாசித்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான விடுதலை. பாருங்கள், வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆமை பலவீனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நேற்று பார்க்குறேன் ஜிம்மில், நான் இங்கே இல்லை, ஏதோ நாட்டில் யூடியூப்பில் போட்டிருக்கான், ஒரு கிழவி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறான். அவள் வந்து கேட்குறான், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னா, வயசு என்ன அப்படின்னா 100 years old அப்படிங்கிறாங்க. எத்தனை வயசு பார்த்தா 100 வயதில். இப்போ இந்த வயசு இந்த நாட்கள்லையே என்ன சொல்கிறது, இந்த பர்கரும் புர்கரும் சாப்பிட்டுட்டு கிளவி 100 வயசில் சைக்கிள் ஓட்டினா அப்படின்னா நம்ம சாரால் பாட்டி எப்படி இந்த வச்சு பாருங்கள். அவனுக்கு பயங்கர ஆச்சரியம். 100 வயசில் ஜிம்முக்குள்ள வந்து பனியன் போட்டு டிஷர்ட் போட்டு ஜிம்மு போட்டு அது விளையாண்டுக்கிட்டு இருக்கு. 100 வயசுங்கிறான் எனக்கு. அப்போ இந்த நாட்கள் எப்படி அப்படின்னா, இந்த உலகத்தை நம்பி வாழ்கிற இவங்களே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சுவிசேஷத்தை நம்பி வாழ்கிற வாழ்க்கை எப்படி யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன், அது இஸ்ரவேல் கோத்திரத்தில் நான். அப்போ நம்ம என்ன, நம்ம யாரு? நாம உள்ளத்தில் யூதனானவனே யூதன், இருதயத்தில் உண்டா விருத்த சேதனமே விருத்த சேதனம் அப்படிங்கிற. அப்போ நாமெல்லாம் யாரு? ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் இஸ்ரவேலர்கள், வாக்கு தத்துவத்துக்கு உரியவர்கள். அப்போ நீங்கள் தைரியமாக சொல்லுங்க, கர்த்தரன் பலனாக இருக்கிறார். அவள் ஜிம்முக்கு போய் பலனாக இருப்பா, நம்ம மீன் சாப்பிட்டு ஜம்முன்னு நம்ம பலனாகவே இருப்போம். அவள் கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு மடமையாக தெரியும், நமக்கு அது என்ன செய்யும்? மீட்பளிக்கிற தேவ வல்லமையாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்பிக்கை கொண்ட மீட்க கடவுள் திருவுள்ளம் கொண்ட. எத்தனை வசனம்? 21 வசனம். அப்போ எப்படி தேவன் உலக மனிதனுடைய ஞானத்தை வைத்தியமானார் அப்படின்னா இப்படித்தான். எப்படி சிலுவையை அவங்களுக்கு இதை பற்றி மடமையாக தோன்றேன், நமக்கு அது என்ன செய்து மீட்பை கொண்டு வருகிறதா இருக்கு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வசனத்தை 22 23 வாசிங்க. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இப்ப சொல்றாரு, யூதர்கள் அடையாளம். யார் இவர்கள்? தர்க்க சாஸ்திரிகள், வேத வல்லுநர்கள், மதவாதிகள். இப்ப நிறைய கிறிஸ்துவத்துல மதவாதிகள் தான் இருக்கிறான். அதனாலதான் தன்னை மாற்றிக்கிறான் அவன். இப்ப அந்த மாதிரி தன்னை வெளி தோற்றத்தின்படி மாற்றிக்கொண்ட இந்த மதவாதிகள் இவங்க எல்லாம் என்ன கேட்கிறான்? அடையாளத்தை தேடுகிறார்கள் அப்படிங்கிறான். அப்போ அப்படித்தான் வந்தானுங்க. ஆண்டவரே, வானத்திலிருந்து அடையாளத்தை காண்பியும் நாம் நம்புகிறோம் அப்படிங்கிறார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முரட்டாட்டம் உள்ளவர்கள் அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மதவாதி என்னது கேட்குறாங்க? அடையாளத்தை. அதனால தான் அங்கங்கே 2 அற்புதம் நடந்த உடனே மக்கள் அப்படியே சாய்வாங்க, அப்புறம் மறுபடியும் ஒன்றுமெல்லாம் போவான். அப்போ இதெல்லாம் தாண்டி கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ அப்படிங்கிறார். ஒரு கூட்டம் ஞானத்தினால கடவுளை கண்டடைய தேடுது. அவனுங்களாம் யாரு? அவனு பெரிய பெரிய ஆட்கள், அவனுங்கள ஞானிங்க, அவங்களாம் ஞானிகள். யூதர்கள் யாரு? மதவாதிகள். அவன் ஒரு கூட்டம் அடையாளத்தை கேட்குது, இவன் ஞானிகள் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறாங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட. அப்படின்னா இந்த 2 பேருக்குமே சிலுவையில் அறையப்பட்ட காரியங்கள்லாம் பைத்தியமாக தோன்றும். கடவுளான ஏன் சிலுவையில் அறையப்படணும்? அது எப்படி வியாதி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் நிறைய யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கிண்டல் அடிச்சு போடுவானுங்க. நம்ம பண்ணுற ஜெபத்தை கிண்டல் அடிப்பாங்க, நம்ம ஆவியில் நிரம்புகிறத கிண்டல் அடிப்பாங்க. நம்ம ஆவியில் நிரம்பி சில காரியங்களை பேசும் பொழுது அது உங்களுக்கு பைத்தியமாக தோன்றும். இன்னும் போனீங்க அப்படின்னா, நம்ம திருவிருந்து அப்பம் பிக்கிறோம், ஆண்டவருடைய சர்ரமாக அதை ஏற்றுக்கொள்கிறோம், அது எப்படி அவருடைய சர்ரமாகும் அப்படின்பான். இதெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யாது? அவங்களுக்கு புரியாது. இப்போ அவங்க என்ன செய்யறான்? ஞானத்தை கேட்குறான், இவன் அடையாளத்தை கேட்குறான். அதனால அவங்களுக்கு என்ன செய்யுது? அது சொல்லிட்டு சொல்றாரு, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும், அவர் யூதர்களுக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். கிரேக்கருக்கு பைத்தியம். வாசிங்க பாருங்களேன், 23 வசனம் தானே. ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பறைசாற்றுகிறோம், அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும், யாரு? அடையாளத்தை கேடுகிறவர்களுக்கு தடைக்கல்லாகவும் சொல்றாரு, பிற இனத்தாருக்கு மடமையாய் இருக்கிறது அப்படிங்கிறார்.
நான் இப்படி 50 எப்படி போட்டிருக்கு, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், யூதருக்கு இடையர்களாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கர் எவர் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் யார் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்றாங்களோ அது யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவங்களுக்கு தேவபலனும் தேவஞானமா இருக்கு சொல்லிட்டு இந்த படி இதான் முக்கியமானது. வாசிங்க. இப்ப இந்த படி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது, தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய், மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. அது என்ன தேவனுடைய பைத்தியம் ஞானம் அப்படிங்கிறத அவர் எப்படி சொல்றாரு, தேவனுடைய பைத்தியம் எனப்படும் மனுஷ ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படும் மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. அது எப்படி சொல்றாங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. கடவுள் அவ்வாறு செய்வதன் மூலம், எவ்வாறு செய்வதன் மூலம், யூதரானாலும் கிரேக்கரானாலும் விசுவாசிக்கிறவங்க ரட்சிப்பு உண்டாக தேவபலனாக இருக்கிறது. இந்த கிறிஸ்து தேவபலன் தேவ ஞானமாக இருக்கிறார். அவ்வாறு செய்வதன் மூலம் முட்டாள்தனமாக நடந்து கொண்டதாக அவிசுவாசிகள் நினைக்கலாம். எப்படி அப்படின்னா, தேவனுடைய பைத்தியம், கடவுளாக இருந்தால் இப்படி செய்வாங்களா, இது பைத்தியமான காரியம் அப்படி நினைக்கிறான் பாருங்க. அவங்களுக்கு முட்டாள்தனமாக நடந்து கொண்டதாக அவிசுவாசிகள் நினைக்கலாம். இவர் கடவுள் முட்டாள்தனம் நடந்தனால தான் இப்படி ஆயிடுச்சு, அதனால தான் நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளும், இப்படிலாம் பரியாசம் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, அவன் அப்படி இவர் சிலுவையில் இவன் சொன்னான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னானே, தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் அப்படிங்கிறான். தேவனுடைய குமாரனா ஏன் சிலுவைக்கு போகணும், இப்படி தான் அவங்க வச்சு நினைச்சுட்டாங்க. அதனால தான் மத்தேயு 27 போனீங்கன்னா எல்லாரும் பார்த்து பரியாசம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க, கடவுள் அவ்வாறு செய்வதன் மூலம் முட்டாள்தனமாக நடந்து கொண்டதாக அவிசுவாசிகள் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், அவர்கள் ஞானிகள் என்று நினைக்கும் அவிசுவாசிகளை விட அவர் மிகவும் ஞானமாய் நடந்து. அவிசுவாசிகள் தங்களை ஞானிகள் என்று நினைக்கிறாங்க, ஆனால் அதை காட்டிலும் கடவுள் அதிக ஞானமாய் அவர் நடந்து கொண்டார் அப்படிங்கிற. என்ன ஞானம், அவர் மரிச்சதுனால ஒட்டுமொத்த உலகமும் மீட்கப்பட்டது அப்படிங்கிறார். இவன் நினைக்கிறான் கடவுள் ஏன் மரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இவன் தன் ஞானத்தை வச்சு கண்டுபிடிக்க பார்க்குறான். அவர் இதெல்லாம் பைத்தியம், கடவுளாக இருந்தால் மறிக்கலாமா, இது பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு நினைக்கிறான். அவன் பைத்தியம் நினைக்கிறான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அதனாலே உலகம் மீட்கப்படும்படி செய்தார். அதான் அங்கே ஏசாயாவில் சொல்லும்போது, அற்புதமும் ஆச்சரியமான காரியத்தை என்ன செய்ய போகிறேன், நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறான். இது உலகத்துக்கு அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி சாத்தியமாகுது, அதான் சாத்தியம். அவர் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் அவர் மேல் அவர் சுமந்ததுனால உலகம் மீட்கப்பட்டு அப்படி சொல்லி அனுப்பி சொல்ல பாருங்க. ஆமே, அவர் அவிசுவாசிகளுடைய ஞானத்திலும் இவர் என்ன செய்கிறாரா, அதிக ஞானமாக நடந்து கொண்டார். மேலும் அவிசுவாசிகள் கடவுள் தனது மகனை இறக்க அனுப்புவதன் மூலம் பலவீனமாக நடந்து கொண்டதாக நினைக்கிறேன். எப்படி தன்னுடைய குமாரனை அவர் அனுப்பினார் அப்படின்னா அவர் நல்ல கடவுள் அல்ல, அவர் பலவீனமான கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அப்படி அதனால அவர் பலவீனமாக இருக்கனால அப்படி நடந்துக்கிட்டாரு அப்படி நினைக்கலாம் சொல்றாரு, நடந்து நினைக்க. ஆனால் அவர் தாங்கள் சக்தி வாய்ந்ததாக நடந்து கொள்ளுகிறோம் என்று நினைக்கும் அவிசுவாசிகளை விடவும் மிகவும் சக்தி, நாங்கள் தான் பெரிய சக்தி வாய்ந்தவர்கள், எங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படிங்கிற உலகம் நினைக்கிறான். அவனை காட்டிலும் இவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்ல வர்றாரு, தேவனுடைய பைத்தியம் அப்படின்னா தேவன் இந்த செய்த காரியம்லாம் பைத்தியமான காரியம் அப்படி நினைக்கிறாங்க பாருங்க. அதனால அவங்க ஞானத்திலும் இது அதிகமான ஞானம். அடுத்து இவர் பலவீனமான ஆண்டவர், அதனால தான் மறிக்கிறாரு அப்படி நினைக்கிறாங்க பாருங்க. அது அவங்களுடைய பலத்திலும் இவர் பலமுள்ளவராக இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. இப்ப எப்படி இவர் பலவீனமான கடவுள் நினைக்கிறாங்க, அவங்க இவர் முட்டாள்தனம் நடந்துட்டாங்கிறாங்க, ஞானமெல்லாம் செஞ்சுக்கிட்டாருங்கிறாங்க. இப்போ அவங்க ஞானத்தில் இவருடைய ஞானம்
அவங்களுடைய பலத்தை காட்டி இவருடைய பலம் எப்படி பெருசா இருக்கு அப்படின்னா எப்படி? அப்படி சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசப்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இப்ப அவங்களுடைய ஞானத்திலும் இவருடைய ஞானம் எப்படி சிறந்தது, அவர்களுடைய பலத்திலும் இவர் பலன் எப்படி பெரியது அப்படின்னா அதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க? ஞானிகளை வெட்கப்படு, நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுவற்றை தெரிந்து கொண்டார். நம்மளை பார்த்து உலகம் சொல்லுது, இவங்க என்னப்பா பெந்தகோஸ்தக்காரங்க முட்டா பயலுக மடப்ப பயலுக அப்படிங்குது. ஆனா அவங்க யாரு சொல்றது யார் அப்படின்னா ஞானிகள். அந்த ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர்களால் கீழா எண்ணப்பட்ட, ஆகாதவர்கள் எண்ணப்பட்ட, அறிவில்லாதவர்கள் எண்ணப்பட்ட நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். அடுத்து சொல்றாரு, அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த நாங்கள் பலமுள்ளவர்கள், நான் பணத்தை வச்சு எதை செய்வேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க. அவனை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருது. இவன் பலவீனமான ஆளு, இவன் வலுவில்லாதவன், தைரியம் இல்லாதவன், இவன் ஒரு கோலை தள்ளப்பட்டதாக எண்ணுகிறவர்களை தெரிந்தெடுத்தார் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா ஞானிகளை வெட்க, நீங்க ஞானம் உள்ளவர்கள் அல்ல, நான் பலவன்கள் அல்ல. ஆனா அந்த உலகம் எதெல்லாம் ஞானம்னு சொல்றாங்களோ அவர்களை வெட்கப்படுத்தும்படி. நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா எதெல்லாம் அங்கே இருக்குன்னு சொல்றாங்களோ அவர்களை வெட்கப்படுத்தும்படி. அவன் அதை குறித்து வேணும் போராட்டிகிட்டே இருக்கிறான், ஆனா அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமில்லாத நம்மளை கர்த்தர் தெரிந்தெடுத்து இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை கேட்க 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 அவன் பணத்தை வச்சிருக்கிறான், வியாதியில் வாழ்றான், பணத்தை வச்சிருக்கிறான், பலவீனமா இருக்கிறான், பணத்தை வச்சிருக்கிறான், வாழ்க்கையில பிரச்சனை, தருத்திரம், போராட்டம், இழப்பு, நஷ்டங்களை சந்திக்கிறான். ஆனால் என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சுகமாக இருக்க 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 சிலுவை பற்றி உபதேசத்தை கேட்க மேலே வந்துக்கிட்டே இருக்கு. எதற்காக? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பைத்தியமாக இல்லாத உள்ளவைகளை அவமாக்கும்படி, இல்லாதவைகளை பலவீன உலகம் ஆகாது அப்படிங்கிற தள்ளுப்பட்ட எல்லாரையும் அவன் என்றதை எல்லாரையும் எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு மேலே உயர்த்துகிறான்வன். அப்படின்னா எல்லாவற்றை அவர் ஞானம் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ஐஸ்வர்ய சமணர், அவற்றை எல்லாம் இருக்கு. நம்மகிட்ட எதுவுமே இல்லை. ஆனா நம்மளை தெரிந்தெடுத்து உலகத்துல எதெல்லாம் பெருசா பிரமாணமா தெரியுதோ அவனை எல்லாம் அவமாக்கும்படி இல்லாதவைகளை இழிவா எண்ணப்பட்டவங்களை பலவீனமானவர்களை எடுத்து அவருடைய நிறைவையும் அவருடைய பலத்தையும் அவருடைய ஞானத்தையும் நமக்கு கொடுத்து இங்க என்ன செய்யறாரு? அவனை எல்லாம் கீழே தள்ளி நம்மளை மேலே கொண்டு வர. இதுதான் கடவுளுடைய செயல் அப்படிங்கிறார். நீ யோசிச்சு பாருங்க. யோசேப்பு என்ற ஒரு சிறைச்சாலையில் தான் இருந்தான். அவன் யாரு? அவன் ஒரு குற்றவாளி, சிறைச்சாலை அடிமையா இருக்கிறான், எல்லாம் மயிர் முளைச்சு போய் அவன் மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறான். இப்ப ஒட்டுமொத்த உலகம் கலங்கி நிற்குது. எப்படி? அவனை கண்ட சொப்பனத்தினால மந்திரவாதிகள் சாக போறான், அந்த அளவுக்கு வந்துட்டு உண்டான். சாஸ்திரிகள் ஞானிகள் எல்லாம் வந்திருக்கான், எல்லாம் வந்து சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவானா ஒருவேளும் தெரியல. இப்போ ஒருத்தன் சிறைச்சாலை இருந்து வெளியே போறான், வெளியே போய் அங்கே போறான், அங்கே போயிட்டு அவன் கண்ட சொப்பனத்துக்கான அர்த்தம் அதுல இருந்து எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றான். இது எப்படி? உலகத்துல ஞானிகள்லாம் இருக்கிறான், உலகத்துல கல்வியாளர் இருக்கிறான், பார்வோனுக்கு எகிப்துல பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் புலப்படாத ஒரு காரியம், சிறைச்சாலையில் கிடக்கிற, தள்ளப்பட்டு கிடக்கிற, உடைக்கப்பட்டு அடிமையாய் மறக்கப்பட்டிருக்கிற மனுஷன். இப்ப அவனை கொண்டு போய் கத்தனை செய்யறார், கொண்டு போய் அங்கே கொண்டு நிப்பாட்டிட்டாரு. இப்ப பார்வோன் வாயால சொல்றான், உன்னை போல தேவ ஆவியை பெற்ற ஞானம் உள்ளவன் எவனாவது இருக்குமா அப்படின்னா. அப்ப இந்த ஞானம் இல்லாம ஒருத்தன் படுத்து கிடந்தான்னு சொல்லி நினைச்சாங்களே, அது வரைக்கும் என்ன நினைச்சாங்க? இவன் செஞ்ச சேட்டையினால இப்படி ஆகிட்டான்னு சொல்லி அவனை எளிவாய் பகைத்து அங்கே அப்படித்தான் நான் சிறைச்சாலையில் அதில் தான் அப்படி இருந்தான். இப்போ அந்த மனிதனை கொண்டு உலகத்தில் உள்ள ஞானிகள் எல்லாம் வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் இவனை கொண்டு ஒட்டுமொத்த தேசத்தையும் போஷிக்கலானா. ஒட்டுமொத்த சிறுவனை பயந்துகிட்டு இருக்கிறான். ஆனா எளிய 17 வயது நிரம்பின ஒரு பலவீனமான அழகிய ரூபம் உள்ள ஒரு மனுஷன் வர, அவனுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா அவனை கொண்டு பெலிஸ்தீனை ஒரு தோற்கடித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்தான். அப்ப ஏன் கடவுள் இப்படி செய்யறாரு? இப்ப சவுலை கொண்டு செய்ய முடியாத தாவீதை கொண்டு ஏன் செய்யறாரு அப்படின்னா, அது சொல்றாரு, எதற்காக கடவுள் இவ்வாறு செய்தாராம்? ஒருவனும் பெருமை பாராட்டக்கூடாது அப்படிங்கிறான். நான் ஜெபம் பண்ணேன்,
நான் கொடுத்தேன், நான் வெட்டினேன், நான் முறிச்சேன் அப்படின்னு ஒருத்தரும் சொல்லக்கூடாது. அப்ப கடவுள் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்ததை விசுவாசிக்கிற பொழுது பைத்தியமா இருக்க நாம ஞானவான்களை மாறுறோம், பலவீனமா இருக்க நம்ம பலவான்களை மாறுறோம், தரித்திரமா இருக்க நாம ஐஸ்வர்யவான்களை மாறுகிறோம், கோழைகளாக இருக்க நாம தைரியவான்களை மாறுகிறோம். உலகத்தில் நம்பிக்கையற்றவளாக இருந்த நாம நம்பிக்கையில் துளிர்த்து செழித்து உலகத்தில் உயர்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். எதற்காக அப்படின்னா இந்த சிலுவை பற்றிய உபதேசம் எல்லாரையும் வாழ வைக்கணும். அதே நேரத்தில் வாழுகிற நாம பெருமை பாராட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் தன்னுடைய மேன்மையும் நமக்கு தந்து கிருபையாய் நம்மளை உயர்த்தி வைக்கிறார். அப்ப சிலுவையில் என்ன இருக்கு அப்படின்னா இவ்வளவு மேன்மை கடவுள் நம்ம கொடுத்திருக்கிறார். அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறதான் ஹோல் நிருபத்திலே சொல்றாரு. நீங்க யாரு, எப்படி இருக்கீங்க, ஏது பண்றீங்க அப்படி சொல்லிட்டே வர்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கை இதை நீங்க அறியணும். உட்காந்துக்கிட்டு சங்கீதத்தை மட்டும் வாசி இப்படி போயிட்டே இருக்கக்கூடாது. நிருபங்களை நீங்க வாசிக்க, நிருபத்தை டெய்லி வாசிக்க வாசிக்க அறிய அறியத்தான் புத்தி மாறும், ஞானம் வரும், வீடு கட்டப்படும். இதை அறிஞ்சிட்டாலே போதும், அது உங்களுக்குள்ள வேலை செய்யும். நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ள மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவ சிலுவை பற்றி உபதேசத்தை கேட்க என்ன செய்யுது, அது நமக்குள்ள வல்லமையுடன் செயல்பட ஆரம்பிக்கிறது. அவர் எனக்காக தருத்தரான ஐஸ்வர்யன் ஆக்கப்பட்டிருக்குங்கிற விசுவாசம் எனக்குள்ள வர வளர 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 அது என்ன செய்யும், வல்லமையா வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், நீங்க சாக மாட்டீங்க, நீங்க நல்லாவே இருப்பீங்க. ஏன்? மரணத்துக்கு அதிகாரியை பிசாசை தம்முடைய மரணத்தினால ஜெயித்தார், அழித்தார் அப்படிங்கிறாரு. அப்ப இதெல்லாம் உலகத்துக்கு மடமையா தெரியும். அது எப்படி சாகமா இருப்பான் அப்படின்னு. யோ சாக மாட்டோம், நீ சொல்லுங்க சாக மாட்டோம். உலகம் சொல்ல மரணம் எல்லாத்துக்கும் தான் வரும், எல்லாருக்கும் தான் பஞ்சம் வரும்னு. ஊரு பேலுக்கு வருமே ஒளி எனக்கு வரவே வரா. நீங்க தைரியமா இருக்கணும். எப்படி பாச தைரியமா இருக்கிறது? நம்புங்க. நம்ப முடியலையா வாயை திறந்து பேசுங்க. பேச பேச நம்பிக்கை வர. வியாதி, பலவீனம், யாமை, வறுமை, மரணம் ஒன்று உங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தில் என்ன இருக்கு, தேவ வல்லமை இருக்கிறது. அதை கேட்க கேட்க விசுவாசிக்கும் பொழுது அது என்ன செய்யுது, உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ வல்லமையாக இருக்கிறது. அப்போ எப்போ உங்கள் வாழ்க்கையில் மாறும்? நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபிச்சா தரித்திரம் மாறுமா? இல்லை ஏதாவது அண்ணன் இடத்துல மீட்டிங் போனால் தரித்திரம் மாறுமா? தரித்திரம் கூடவே வரும், கூடவே வரும். எல்லாம் மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி உட்காந்துட்டானுங்க. இப்போ எதாவது மாற்றிக்கிது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் என்ன செய்யக்கூடாது, கவனமாக இருக்கணும். நான் 3வது வானம் போனேன், 4வது வானம் போனேன், இந்த கதை கப்சாவுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கூடாது. வார்த்தையை நல்லா கவனிச்சுங்க, கேளுங்க. எப்படி இயேசு சிலுவையில் எனக்கு சுகத்தை பெற்று தந்தார், எப்படி எனக்கு ஐஸ்வர்யத்தை பெற்று தந்தார், எப்படி நீடிய வாழ்வை தந்திருக்கிறாரு. இதையெல்லாம் சிலுவையில் நம்ம நினைக்கிறோம் பாவத்துக்கு அமர்ச்சார். பாவம் இல்லை, பாவத்தினால் உண்டான அத்தனையிலிருந்தும் நம்மளை மீட்பதற்காக சிலுவையில் அவ்வளவு அவர் சுமந்தார். நமக்காக பாவமாக்கப்பட்ட பாவத்தினால் எல்லாவற்றும் வியாதி, வேதனை, வறுமை, தரித்திரம், கஷ்டம், நஷ்டம், மரணம் எல்லாத்தையும் சிலுவையில் அவர் சுமந்தார். அப்போ இதைத்தான் நம்ம கேட்கணும். இதை கேட்க 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 அது நமக்குள்ள வல்லமையாக வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, சுகமாக இருப்பீங்க. நான் சொல்கிறேன், உட்காந்து வீட்டில் நல்ல நிருபங்களை படிங்க. கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு என்ன உண்டாகிருக்கிறது அறிந்து கொள்ளுங்க. அதை அறியும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை, மகிழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விடுதலை இதில் இருக்குது. இந்த சுவிசேஷத்தை அறிவதனால் இருக்கிற சிலுவை பற்றிய காரியத்தை கேட்க கேட்க கேட்க. ஏன்னா அதுதான் நம்மளை ஞானிகளாய், கல்விமான்களாய், அறிவாளிகளாய், தலை சிறந்தவர்களாய் சுவிசேஷம் மாற்றி. சுவிசேஷத்தினால் பிடிக்கப்பட்டவர்கள் தான் உலகத்தில் பெரிய பெரிய சாதனையாளர்களாக இருந்திருக்காங்க. அப்போ நீங்கள் நான் அப்படிப்பட்ட சாதனையாளர்களாக, சரித்திரம் படைக்கிறவர்களாக வரணும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், சமுத்திரம் என்ன செய்யும், எனக்கு நல்ல எப்படி பூமி தன் பலனையும் விருட்சங்கள் கனிகளையும் உங்களுக்கு கொடுக்குமா? அப்போ சமுத்திரம் கொடுக்குமா கொடுக்காதா? நாம் பிழைப்பு உண்டாக்க சமுத்திரம் என்ன செய்யற மச்சங்களை நமக்கு உண்டாக்கி இருக்க. அப்போ விசுவாசி நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை பேசுங்க. சிலுவையினால் நான் மீட்கப்பட்டிருக்கேன், எனக்குரியது எனக்கு கண்டிப்பாக அப்படின்னு பேசுங்க. நீங்கள் அப்போ சமுத்திரத்தை பற்றி பேசுங்க, பட்டணத்தை பற்றி பேசுங்க. எப்படி சொல்ல பாருங்க, உன் கரம் சமுத்திரத்து மேலும் வலது கரம் முத்த ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்கள் யாரு சமுத்திரத்தை ஆளணும்? எவ்வளவு பெரிய நன்மையை கடவுள் முன்னாடி வச்சிருக்கா பாருங்க. நீங்க அப்படி பார்க்கறது நமக்கெல்லாம் இந்த காலை எந்திரிச்ச உடனேயே கண்ணை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது வருமா போன் எடுத்து பார்க்கறது, டிரைவர் கூப்பிட்டுருக்கானா அப்படி. இதில் வேற அவன் கூப்பிட்டு சொல்ல மாட்டான் அப்படி. சில பேர் அப்படி வருது பாரு, சொல்ல மாட்டாங்களா? இப்படி அப்படி இருக்கக்கூடாது. நீ பயந்துக்கிட்டே போன பார்க்கக்கூடாது.
என்ன நீ தைரியமாக வசனத்தை கடற்கரை வேண்டி பேசுங்க, போட்டில் வேண்டி பேசுங்க. போட்டில் வேண்டிக்கிட்டு பெப்பன்னு ஏதோ உளறிக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கக்கூடாதுன்னு அந்த நேரம் பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யணும், வார்த்தையை பேசுங்க தைரியமாக. ஏன்னா வாக்கு நம்மளாம் சிலுவையினால் யாராக இருக்கிறோம், வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளாக மாற்றிருக்கிறார். வாக்கு தத்துவம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. நீங்கள் உரிமை பாராட்டுங்க. எங்கள் பட்டணம் அரணான பட்டணமாய் மாறட்டும். எங்கள் பட்டணம் எனக்கு நல்ல பலனை தரும். சமுத்திரம் எனக்கு ஏராளமான மீன்களை தரும். கடலில் உள்ள சமுத்திரத்தை மணலுக்குள் மறைந்திருக்கிற அரும் பொருட்களை நான் அனுபவிப்பேன். சொல்லுங்க. உக்காந்துக்கிட்டு நேரங்களை போய்கிட்டு அவனை கண்டவனை பேசிக்கிட்டு நாட்களை வீணாக்கிடக்கூடாது. எழும்புங்க. என்னுடைய ஆசையில் இந்த ஃபிஷிங் ஆர்வரில் எப்படியாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். இருக்கிற நம்ம 4 பேர் நம்மள்ட்ட இருக்கிற போட்டு ஓனர்லாம் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க, எல்லா பேரும் திரும்ப ஆரம்பிச்சிருவான். அடுத்து சாகருக்குள்ளே எல்லாரும் மீட்பை பார்த்துறேன். சில சமயத்தில் அப்படி பண்ண முடியாதான் வர்ற மாதிரி தெரியும், அவன் முடியும் பயங்கரம். அதனால் அந்த மாதிரி வேலைக்கு என்ன உட்படக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, போட் வச்சுருக்க நீங்கள் டிரைவராக போகிற நீங்கள் வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் வாட்டில் வாயை திறந்து பேசிக்கிட்டே ஓட்டிக்கிட்டே போங்க. அது வாட்டில் வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் படகு நிரம்பத்தக்கதான மீன்களை எப்படி சொல்ற ஆழத்தில் உள்ள ஆசீர்வாதங்கிறாரு. சமுத்திரத்தில் உள்ள நன்மைகளாலும் மனக்கள் மறைந்திருக்க அரும்பொருட்களையும் அனுபவிப்பாருங்க வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அவள் வாக்கு பண்ணிட்டா ஒன்றும் இல்லையா, எல்லாம் இருக்கு. நம்ம வார்த்தை என்ன விசுவாசிக்கல. அவன் சொல்கிறான் பாருங்க, ஆனாலும் இரவெல்லாம் பிரயாசப்பட்ட ஒன்றும் இல்லை, ஆனாலும் வார்த்தையின்படி நான் செய்கிறேன் அப்படின்னா. அப்போ வார்த்தை விசுவாசத்தை நீங்கள் வேலை செய்யுங்க. சமுத்திரத்தை நிலையை மாற்றுங்க. பூமி நிலையை மாற்றுங்க. நம்மளுடைய ஒட்டுமொத்த பட்டணம் எப்படி பட்டணமாக வரணும், அரணான பட்டணமாய் மாறணும். ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் பாருங்கள், நீ வீட்டில் போய் ஏசி 60, 61 எடுத்து வாட்சி பாருங்கள். எல்லாரும் வந்து நீதியின் பலிகளை செலுத்துவார்களாம். கடலுள்ள சமுத்திரத்தை மணலுக்குள் மறைந்திருக்கிற அரும் பொருட்களை அனுபவிப்பார்களாம். எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் இப்படிலாம் ஆசீர்வதிப்பார்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்போ நாம் அதை விரும்பணும். அதை விரும்பாமல் பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், வாக்கு தத்தங்கள் நிபந்தனையோடு நம்மளால் மெத்த பிடிச்ச மேதாவிய வசனம் சொல்லி என்னத்தை சொல்லுன்னு தெரியல, வசனம் சொல்லியிருக்கு ஆமென்றும் ஆமேன் என்று. அதுக்கப்புறம் தூக்கி வச்சுக்கிட்டு வாக்கு தத்தங்கள்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டு. நிபந்தனைக்கு என்னடா நிபந்தனை? புள்ள பிறந்துட்டு அத்தனை ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். அதை எவராலையும் மாற்ற முடியாது. நிபந்தனைக்கு நீ ஒழுங்கு நடந்த சொத்துன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் சொன்னீங்க, கொண்டு போய் பக்கிலோட தள்ளி விட்டு போயிடுவான். நைஸாக கூப்பிட்டு போய் வாப்பா வாக்கிங் போவோம் அப்படின்னு அப்படி தள்ளி விட்டுருவான். அப்போ என்ன ஆகுது, புள்ள பிறந்தனாலே உங்களுடைய அனைத்துக்கும் அவன் உரிமையாளன். அப்படி தான் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், தேவனுடைய பிள்ளையானோம். அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு உரியதாக இருக்குது. வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்யுங்க, அதை பேசுங்க, அதை விரும்புங்க. அது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாக கொண்டு வந்துடும். சிலுவையில் நமக்கு அத்தனை நன்மைகளையும் சம்பாதித்து கொடுத்துருக்கிறார். எல்லாரும் என்ன ஜெபம் பண்ணுவோம். ஆமே இயேசுவி நாமோ ரீபால மணந்துரளர பரபரபரபரபரப சிகரபரபரபரபரபி அந்தரளர பலபரம ஹல்லேலூயா. அன்பராம் இயேசுவே அன்பினை எண்ணியே அளவில்லா கிருபைதனை சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடி போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பே பாடியே போற்றிடுவேன். உலர்ந்த எலும்புகளை உயிக்க செய்தவர் உமக்கு நிகரில்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க என்னை நடத்தி செல்லுவி. உலர்ந்த எலும்புகளை உயிக்க செய்தவர் உமக்கு நிகரில்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் என்னை நடத்தி செல்லுவி. நல்ல தேவனி வல்ல வார்த்தைகள் எந்தன் வாழ்வு மலரும். வல்ல தேவனி வல்ல வார்த்தைகள் எந்தன் வாழ்வு மலரும். எந்தன் தேவனே என் பரிகாரி காணவர். புதிய கிருபைகள் அனுதினமோ தருபவர். நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் அனுபவிக்கும்படி சொல்லுங்க, நான் அனுபவிக்கும்படி சகல நன்மைகளை எங்களுக்கு எனக்கு
சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் மேலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன். சிலுவை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற எனக்கு தேவ வல்லமையா இருக்கிறது, தேவ வல்லமையா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளாய் பலன் செய்வதாக, வியாதியின் கூறுகள்லாம் உரிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு பெரிய பெருக்கம் நிறைவு உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். தெய்வமே உடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க. கப்பல் இருக்க வெளிநாடு வெளியூருக்கு வெளிமானத்துக்கு எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞான பலன் சுகந்த பிள்ளை ஆசீர்வதிங்க. உடைய நாமத்தை மயப்படுத்துங்க நான் ஜெபிக்கிறேன். திருச்சபையா கோடாகோடியா பெருகட்டும். சந்ததிகள் சபையார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிக்கட்டும். உடைய நாம மகிமடையட்டும். மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தராகிய இயேசு திறக்கும் கிருபையும் பிதாவினுடைய ஆவியான வெள்ளத்தின் சமானம் சந்தோஷம் என்னிடம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஒருவரை வாழ்த்துங்கள். கர்த்தர் நல்லவர். God bless you.